வணக்கம். வாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற செய்யூர் தொகுதிக்குள்ள ஒரு ஆழமான பார்வை பார்க்கலாம். இது வெறும் தேர்தல் கணக்குகளை பத்தினது இல்ல. அந்த மண்ணுல வாழ்ற மக்கள், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்க எதிர்பார்ப்பு இதெல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு தேர்தல் தீர்ப்பை உருவாக்குதுன்னு நம்ம ஆழமா அலச போறோம். தமிழ்நாட்டோட அரசியல் மேப்ல செய்யூருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அது வெறும் ஒரு தொகுதி மட்டும் இல்ல. ஒவ்வொரு தேர்தல்லையும் அது ஒரு அனல் பறக்கிற போர்க்களம் மாதிரி. ஆமா, இங்க ஜெயிக்கிறதுங்கிறது ஆயிரக்கணக்கான ஓட்ல இல்ல, நூத்துக்கணக்குல இருக்கிற ஓட்டு வித்தியாசத்துல தான் முடிவு செய்யப்படும். 304. ஆமா, 304. இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா 2016 தேர்தல்ல ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் நடுவுல இருந்த ஓட்டு வித்தியாசம் இதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு தெருவோட ஓட்டு, ஏன் ஒரு குடும்பத்தோட ஓட்டு கூட ஒரு தொகுதியோட தலையெழுத்தையே மாத்த முடியும். அதுக்கு செய்யூர் ஒரு நேரடி உதாரணம். சரி, இப்போ செய்யூரோட அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த மண்ணோட நாடி துடிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களோட கவலைகள் என்ன, இதெல்லாம் தெரியாம அரசியலை மட்டும் தனியா பார்க்கவே முடியாது. செய்யூரோட நிலைமைப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். இதுல கிட்டத்தட்ட 86% மேல கிராமப்புறம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முழுக்க முழுக்க விவசாயத்தையும் பருவமழையும் நம்பித்தான் இருக்கு. அவங்க வருமானம் வானம் பார்த்து பூமியில தான் அடங்கியிருக்கு. இப்ப பாருங்க, இந்த டேட்டா இன்னொரு ஆழமான சிக்கலை நமக்கு காட்டுது. இங்க வேலை செய்யற மக்கள்ல 37% பேரு மார்ஜினல் ஒர்க்கர்ஸ், அதாவது அவங்களுக்கு வருஷத்துல கொஞ்சம் மாசத்துக்கு மட்டும்தான் வேலை இருக்கும். இந்த ஒரு நிரந்தரம் இல்லாத சூழல் அவங்க குடும்பத்துல எப்பவும் ஒரு விதமான கவலையையும் பொருளாதார பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த தொகுதியோட நீண்ட கால பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தா இந்த லிஸ்ட் தெளிவா சொல்லுது. விவசாயத்துக்கு தீராத தண்ணி பஞ்சம், ஊருக்குள்ள ஒழுங்கான ரோடு இல்ல, வெளியூருக்கு போக ஒரு மெயின் ஹைவே கனெக்ஷன் இல்ல, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஊர்ல ஒரு காலேஜ் கூட இல்ல. இந்த மாதிரி அடிப்படை வசதி குறைபாடுகள் தான் மக்களோட வளர்ச்சிக்கு பெரிய தடையா நிக்குது. சரி, பொருளாதார பிரச்சனைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ செய்யூரோட சமூக அமைப்பு எப்படி இருக்கு, அது எப்படி தேர்தல் அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யூர் ஒரு எஸ்சி ரிசர்வ்டு தொகுதி, அதாவது பட்டியல் இனத்தவருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. இங்க கிட்டத்தட்ட 47.5% மக்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒரு 28% வன்னியர் சமூக மக்கள் இருக்காங்க. இந்த ரெண்டு சமூகங்களோட வாக்குகள் தான் தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஒரு நல்ல ஜனநாயகத்துல இந்த மாதிரி சமூக அமைப்புகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் ஒவ்வொரு தனி மனுஷனோட கண்ணியத்தையும் மதிக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்கறது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் காட்டுற வழியும் இதுதான். நாம பேசுற ஒவ்வொரு பேச்சும் பொறுப்போட இருந்தா அதுவே மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ட பாருங்க. போட்டி எவ்ளோ டஃப்பா இருந்திருக்குன்னு தெரியுதா? ஜெயிச்ச விசிகாவுக்கும் ரெண்டாவது வந்த அதிமுகவுக்கும் நடுவுல இருந்த ஓட்டு வித்தியாசம் வெறும் 4042 தான். இப்போ இதையே 2016 ரிசல்ட்டோட ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போ நிலைமை இன்னும் மோசம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த வித்தியாசம் ஜஸ்ட் 304 ஓட்டு தான். இது என்ன சொல்ல வருதுன்னா, செய்யூர்ல ஜெயிக்கிறதுங்கிறது எப்பவுமே ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கிற தேர்தல் முடிவுகள் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. செய்யூர் யாருக்கும் சொந்தம் இல்ல, எந்த கட்சிக்கும் இங்க நிரந்தரமா ஓட்டு வங்கி கிடையாது. யாரு மக்களோட பிரச்சனைய சரியா புரிஞ்சு பேசி இன்னும் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணாம இருக்கிறவங்களோட நம்பிக்கையை வாங்குறாங்களோ அவங்க கையில தான் வெற்றி. சரி, இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மக்களோட உணர்வுகளை பாப்போம். வாக்காளர்கள் ஏன் அதிருப்தியில இருக்காங்க, அவங்க கோபத்தோட மூல காரணம் என்ன, வாங்க பார்க்கலாம். மக்களோட கோபத்துக்கு முக்கியமா 4 காரணம் இருக்கு. 1, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாதது. குறிப்பா அந்த 4000 மெகாவாட் பவர் பிளான்ட் திட்டம் கைவிடப்பட்டது ஒரு பெரிய ஏமாற்றம். 2வது, ரோடு, பஸ் வசதி, கரண்ட்னு அடிப்படை வசதிகள் சரியா இல்லாதது. 3வது, கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் மக்களுக்கு சரியா போய் சேராதது. கடைசியா, பசங்களுக்கு வேலை கொடுக்க ஊருக்குள்ள எந்த ஒரு பெரிய கம்பெனியும் இல்லாதது. இந்த குரல் இது ஏதோ ஒரு வாக்காளரோட குரல் இல்ல, இது ஒட்டுமொத்த செய்யூர் மக்களோட மனசாட்சியோட குரல். இந்த வலிய, இந்த ஏக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்மையான தீர்வை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். சரி, பிரச்சனைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த குறைகள் எல்லாம் சரி செஞ்சு மக்களோட நம்பிக்கையை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான பார்ப்போம். வெறும் பேச்சுல இருந்து செயலுக்கு எப்படி மாறுறது? ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு இங்க ஒரு சுவாரஸ்யமான வழிமுறை இருக்கு. அதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு, அதாவது 4 முக திட்டம். முதல்ல சிவன் மாதிரி சிஸ்டம்ல இருக்கிற தப்ப தட்டி கேட்டு நிர்வாகத்தை சரி பண்ணணும்.
ரெண்டாவது விஷ்ணுமாரி, நல்ல திட்டங்களை தொடர்ந்து கொடுத்து ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்கணும். மூணாவது பிரம்மாமாரி, இளைஞர்களுக்கு புதுசா வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். கடைசியா துர்கமாரி, நலிஞ்ச மக்களோட உரிமைகளுக்கு ஒரு கேடயமா நிக்கணும். வெறுமனே தத்துவம் பேசினா பத்தாது, அதை செயல்படுத்த ஒரு தெளிவான பிளான் வேணும். இங்க பாருங்க, கிராமப்புற ரோடுகளுக்கு சுமார் 200 கோடி, தண்ணீர் பிரச்சனைக்கு 50 கோடி, இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டருக்கு ஒரு 30-40 கோடி. இதெல்லாம் வெறும் வாய்வார்த்த வாக்குறுதி இல்ல. எவ்வளவு செலவாகும், அதனால மக்களுக்கு என்ன லாபம்னு தெளிவா கணக்கு போட்டு சொல்ற திட்டங்கள். இதுதான் மக்கள் மனசுல நம்பிக்கையே விதைக்கும். ஒரு தலைவருக்கும் மக்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவு அது நம்பிக்கை மேல கட்டப்படணும். மக்களோட பர்சனல் டேட்டாவை நாம பயன்படுத்தும் போதோ இல்ல அவங்கள காண்டாக்ட் பண்ணும்போதோ அவங்க கிட்ட முறையா அனுமதி கேட்கறது ரொம்ப முக்கியம். இந்த வெளிப்படைத்தன்மையும் மரியாதையும் தான் அந்த உறவை பலப்படுத்துற ஒரு அஸ்திவாரம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வச்சு செய்யூர்ல ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரதுக்கும் மக்களோட தீர்ப்பை ஜெயிக்கிறதுக்குமான வழி என்னன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். ஜெயிக்கிறதுக்கான வழி ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல கிராம மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யணும். அரசியலே வேணான்னு ஒதுங்கி இருக்கிற இளைஞர்களை தேடி போய் அவங்களையும் இந்த மாற்றத்துல ஒரு பங்காளியா ஆக்கணும். ஜாதி மதம்னு பிரிச்சு பார்க்காம வளர்ச்சிங்கிற ஒரே நோக்கத்துல எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும். எல்லாரையும் உள்ளடக்குன ஒரு வளர்ச்சி பார்வை, அதுதான் நிரந்தரமான வெற்றிக்கு வழி. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தேர்தல்ல டேட்டாவையும் ஸ்ட்ராட்டஜியும் வச்சு ஜெயிச்சிடலாம். ஆனா உண்மையான ஆளுமைங்கிறது கொடுத்த வாக்கு காப்பாத்துறதுல தான் இருக்கு. அது ஒரு நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி. அதுதான் உண்மையான நிலைச்சு நிக்கிற வெற்றி. அப்போ செய்யூருக்கு ஒரு புது எதிர்காலத்தை யார் உருவாக்க போறா? இந்த சவால்களெல்லாம் ஏத்துக்கிட்டு மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போறதே யாரு? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. நீங்க மக்களோட தலைவரா மாறி உங்க தொகுதியை உயர்த்தணும்னு நினைச்சா blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai-ல தொடர்பு கொள்ளுங்க அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.